13 years of Mangata. எல்லாரும் கோட் படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மங்காத்தா படம் ரிலீஸ் ஆன நாள், இன்னொரு 5 நாட்களில் வந்து கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது ஆனால் அதே வெங்கட் பிரபு கோட் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட மங்காத்தா படத்தை பற்றின டாக் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் மங்காத்தா மாதிரி ஒரு படம் அஜித் சார் பண்ணணும் மங்காத்தா 2 எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த படத்தை மட்டும் மறக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் அஜித் சார் படத்தில் கண்டிப்பாக மங்காத்தா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. எல்லோரும் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளும் இந்த படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு பின்னாடியும் சரி அஜித் சார் செய்த சம்பவங்களும் சரி நிறைய பண்ணியிருக்காரு. சில விஷயங்களை இன்ட்ரடியூஸும் பண்ணார். ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Stars Cinemas. மங்காத்தா படத்தை பற்றி பேசணும்னு தோணும்போது எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த படம் எப்படி உருவாச்சு, எப்படி வந்து இந்த படத்தை வந்து அஜித் சார் கமிட் பண்ணார் அப்படின்ற விஷயத்த வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார். அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா சென்னை 28 படம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே அஜித் சார் வந்து கூப்பிட்டு பாராட்டி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வெங்கட் பிரபு சாரை வந்து யாரும் நம்பலை. அதுதான் உண்மை. நிறைய படங்கள் வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட வந்து பேசும்போது அதை எப்படி ஒரு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து எப்படி வச்சு பண்ணுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி படம் தள்ளி தள்ளி போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் நிறைய சரோஜா, கோவா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு பிளான் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுவோம், நம்ம பசங்களை வச்சு வந்துட்டு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. ஸோ நைட் ஒரு 12 மணி இருக்குமா, கூப்பிட்டு வந்து என்னடா என்ன பண்ணுற, அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டிருக்காரு. அப்படிங்கும்போது சார் இல்லை சார், சாருன்னு சொல்ல மாட்டார், அவர் அண்ணன் தான் சொல்லுவார். இல்லைண்ணே இந்த மாதிரி ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது, பசங்களை வச்சு ஒரு பிளான் இருக்குண்ணா, மங்காத்தான்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தோட ஒன்லைன் கதை இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒன்லைன் மட்டும் சொல்லியிருக்காரு. இது நான் பண்ணுறேன்டா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, 50வது படம் நீ பண்ணுறா, நான் வந்து இதில் இந்த ரோல் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுது, ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு வில்லை நான் பண்ணுவோம் படத்துலன்னு அவருக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த படம் அஜித் சாருக்காக மாற்றப்பட்டு வேறு மாதிரியான விஷயங்களாக உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் உள்ளே வராரு. உண்மை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படத்தில் 2 ஹீரோ அப்படின்றது ரொம்ப ரேர் தான். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி சார், கமல் சார் காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவே கிடையாது. இன்னொரு ஹீரோவுக்கு வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேத்துக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து பண்ண ஒரு படம் இப்போ தான் வந்து அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது 2010 வந்து நம்ம வெங்கட் பிரபு பண்ணி விட்டாப்புல அஜித் சாரும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தார். அர்ஜுன் சார் உள்ளே வந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து படம் பண்ணாங்க. ஸோ அந்த படம் அஜித் சாரோட கெரியரில் இன்றைக்கும் அவரோட ரசிகர்கள்ட்ட போய் கேட்குறோம், இல்லை காமன் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா கூட மங்காத்தா மாதிரி ஒரு படம் அஜித் சார் மறுபடியும் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு படம் வந்து ரேராக தான் சொல்லுவாங்க. தீனா மாதிரி, பில்லா மாதிரி அப்படின்றத தாண்டி மங்காத்தா மாதிரி ஒரு படம் பண்ணணுங்க அஜித் சார் மறுபடியும் அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு படம் வரப்போகுது, குட் பேட் அக்லி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து எதிர்பார்த்துட்டு, முக்கியமாக மங்காத்தா 2 எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக அமைஞ்சது. அதில் தான் வந்துட்டு அஜித் சார் நிறைய சம்பவங்கள் பண்ணார். தன்னோட ரசிகர் மன்றத்தையே வந்து கலைச்சாரு. அஜித் சார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து அஜித் சார்னால ஒன்றுமே பண்ண முடியாது, முன்னாடி படம் அசல் சரியாக போகலை, இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக மங்காத்தா படத்துக்கு பெரிய லெவலில் வந்து கூட்டம் இருக்காது மன்றத்தை கலைச்சனால அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அஜித் சார் கெரியர்லேயே வந்துட்டு வராத கூட்டம் மங்காத்தா படத்துக்கு வந்தது. மிகப்பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு, பேசப்பட்ட ஒரு படமாக மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறது, விஜய் சார் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர், அவரோட படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இன்றைக்கும் மங்காத்தா படத்தை பற்றி பேசாத ஆட்கள் கிடையாது. அவ்வளோ தூரம் மங்காத்தா படத்தை இன்றைக்கி இன்டர்வியூவில் கூட நீங்கள் நிறைய வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் பார்க்கும்போது மங்காத்தா மாதிரி ஒரு படம் அடுத்தப்போ பண்ணுவீங்க, மங்காத்தா 2 வருமா வராதா, அஜித் சாரையும் விஜய் சாரையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோட எண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், கோட் படத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்கும், அது ஒரு ஹை மொமெண்ட்டாக இருக்கும், ஒரு முக்கியமான இடத்துல நான் வச்சுருக்கேன், அது என்னன்னு சொல்ல முடியாது, ஒரு சாங்காக இருக்காது. அதேமாரி இப்போ இந்த படம் வேலாயுதம் படம் வந்து மங்காத்தா படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, படத்தில் வந்து சீன் வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைலாக்காக அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பில்லை, இது வேறு மாதிரி யோசித்து வச்சுருக்கோம்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னவா இருக்கும் அப்படின்றத கடைசியாக வந்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு படமாக இருக்குது. அஜித் சார் வந்து 2வது செஞ்ச சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் டீசர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த இப்போ இவர் லியோக்கெல்லாம் பண்ணுறாரு இல்லையா, விக்ரம்க்குலாம் பண்ணார் இல்லையா, ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அதை வந்துட்டு மங்காத்தா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண டைட்டில் லுக் டீசர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விஷயத்த அன்னைக்கே வந்து வெங்கட் பிரபு பண்ணி விட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் இப்போ அஜித் சார் வந்து அன்னைக்கே அந்த டியூல் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கட்டும், டீசர் அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அன்னைக்கே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாரும் பெருசாக பண்ணலை. அப்புறம் ரீசெண்டாக தான் அந்த விஷயங்கள் இப்போ யார் படம் பெரிய ஹீரோ படம் பண்ணாலும் பண்ணுறாங்க. ஆனால் அஜித் சார் பண்ணுறது கிடையாது. டைட்டில் லுக் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுறதில்ல. இப்போ சூர்யா சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், கமல் சார் படமாக இருக்கட்டும், எல்லார் படத்துக்கும் இந்த டைட்டில் லுக் டீசர் அப்படின்றத ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. விடாமுயற்சிக்கு மேபி பண்ணுறாங்களா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சம்பவங்கள் பண்ணி விட்டார். அதேமாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து இந்த ரோல் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அதுவும் 50வது படம். ஒரு ஹீரோயினை வந்து கீழே தள்ளி விட்டு போகிறதா இருக்கட்டும், அசிங்கமாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு ஏற்று பண்ணியிருந்தார். ஸோ அதனாலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அஜித்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஏன்னா தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ நாள் தான் நல்லவனாக இருக்கிறது வந்து நான் பெரிய குடியாருன்ற மாதிரி காமிக்கிறது, சத்தியம் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை தப்பான பெண்கள் கூட இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஏற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் சாராக தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் சார் கூட வில்லனா வந்து ஒரு படம் ட்ரை பண்ணார், சரியாக போகலை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அலையில் தமிழ் அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. நான் அவரும் வில்லனா வந்து ட்ரை பண்ணியிருப்பார், அது வருஷம் பார்த்தா தெரியும். ஆனால் வந்து அது விஜய் சாருக்கு என்னவோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அஜித் சாருக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் குட் பேட் அக்லிக்கு இருக்குது. ஸோ மங்காத்தா படம் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மங்காத்தா படம் 100 கோடி கிளப்பில் எப்பயும் இணைஞ்சிருச்சு. அதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கலெக்ஷன் அப்படின்றத பெருசாக பேச மாட்டாங்க. அதனால் வந்துட்டு அதை வந்து இது பண்ணலை. அதுக்கு அடுத்தடுத்து வந்து தான் வந்து இது பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் மங்காத்தா படம் என்னை பொறுத்த வரைக்கும் 100 கோடி வசூல் கண்டிப்பாக ஆன ஒரு படம். ஏன்னா அவ்வளோ பெரிய மேஷிவான ஒரு ஹிட் அந்த படம். ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கும். இதை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இல்லை அது 50 கோடி தான், 70 கோடி தான், 80 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். கரெக்டான வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கும். அதுவும் ஒரு சம்பவம் தான். அதேமாதிரி பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கும் அந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா, ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் இவனாலேயே பீட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் மறுபடியும் இவனால இன்னைக்கு கோட் படத்தில் கூட கொடுக்க முடியல அப்படின்றதா உண்மை. ஆனால் ஓரளவுக்கு பிஜிஎம் கோட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பில்லா மாதிரியோ ஒரு மங்காத்தா மாதிரியோ பிஜிஎம் வந்து ஆரம்பம் மாதிரியோ பிஜிஎம் வந்து திரும்பியெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா அதனால் வந்து அஜித் சாருக்கே கொடுக்க முடியல. தான் உண்மை. வலிமை படத்தெல்லாம் சொதப்பியிருப்பாங்க, பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. நேர்கொண்ட பார்வை யுவன் சங்கர் ராஜா தான் நினைக்கிறேன். அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து மங்காத்தா மாதிரி திருப்பி ஒரு படம் மறுபடியும் வருமா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த முக்கியமான ஒரு விஷயம், கோட் படத்தில் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. அது வேற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அது முக்கியமான ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் படத்தோட எண்ணில் வந்து, ஏன்னா இந்த படத்தில் பேங்காங் வந்து போகிற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து இருக்குது கோட் படத்தில். ஸோ படத்தோட எண்ணில் ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்காங்கில் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டான் வந்து ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து பிடிக்கணும். நிறைய கொள்ளையை ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜய் சார்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிழல் மாதிரி கூட காமிக்கலாம். அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியலனாலும் ஒரு சின்ன ஒரு நிழல் மாதிரி கூட காமிக்கலாம். வேற எப்படியாவது யோசிச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மங்காத்தா படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட நினைவுகள் என்ன? ஏன்னா நிறைய பேர் ஓப்பனிங் சொல்ல போயிருப்பீங்க, நானும் போய் என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்கள் அங்கே நடந்த சம்பவங்கள் ஏதாவது நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை படத்தில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், பேசுறதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.